டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு அதிரசம் ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் புதுசாக இருக்கிறவங்க ரெடி பண்ணால் கூட இது ரொம்ப கரெக்டான பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும். வீட்டில் லீவில் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறபோது ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா புசுன்னு சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த அதிரசத்தை எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் அதிரசம் மாவு வந்து எவ்வளோ பக்குவமாக ரெடி பண்ணணும் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். மாவு ரெடி பண்ணி அதிரசத்தையும் எப்படி பக்குவமாக போடணும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ பச்சரிசி எடுத்துருக்கோம். பச்சரிசி பார்த்தீங்கன்னா மாவு பச்சரிசி தான் எடுத்துருக்கோம். அதாவது குண்டு பச்சரிசி நல்லா மொக்கையாக இருக்கும். கடையில் கேட்டோம்னா மாவு பச்சரிசின்னு தனியாக தருவாங்க. 1/2 கிலோ பச்சரிசியை வாங்கி நம்ம தண்ணி 2-3 தடவை விட்டு நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டோம். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா சல்லடையில் போட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அரிசியில். அந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து கொஞ்சம் உலர விட்டு எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு அவ்வளோதான் நமக்கு மாவாகிறதுக்கு சரியா இருக்கும். இப்போ நம்ம ஒரு பெரிய மிக்சி ஜாரை எடுத்துட்டு இப்போ நம்ம உலர வச்சிருக்கக்கூடிய அந்த பச்சரிசியை வந்து நம்ம 2 தடவையா மாவை அரைச்சிக்கலாம். பாதியா போட்டுக்குவோம். அவ்வளோதான் மிக்சி ஜார் பிடிக்கும். இப்போ நான் வந்து எடுத்து வச்சிருக்க அரிசியில் 2 தடவை அரைச்சிக்கலாம் மாவு. அதிரசத்துக்கு வந்து பச்சரிசி நம்ம ஊற வச்சுட்டு வெயில் எல்லாம் காய வைக்க வேண்டாம். இணல்லே நம்ம காட்டன் துணி போட்டு உலர்த்திக்கலாம். அதாவது கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் உலர்த்தி எடுத்தாலே போதும், நமக்கு அதுவே சரியா இருக்கும். நிறைய பேர் வெயிலில் வந்து காய வைக்கணுமான்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் காய வைக்க தேவையில்லை. நம்ம இணல்லையும் காட்டன் துணியிலே உலர்த்தி எடுத்தா போதும் இந்த அளவுக்கு. இப்போ இதை நம்ம வந்து பல்ஸ் மோடில் வச்சு விட்டு நல்லா மாவை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம அரிசியை வந்து நல்லா மாவை அரைச்சாச்சு. நல்லா இந்த அளவுக்கு மாவா நல்லா நைஸாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து ஈரப்பதம் இல்லாமல் நம்ம அந்த அரிசியை உலர்த்தி எடுத்து வரும்போது தான் அந்த மாவு நமக்கு நல்லா உதிரியாக வரும். கொஞ்சம் ஈரம் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவும் பிசுன்னு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நமக்கு வந்து மாவு தயாராகாது. இப்போ நம்ம சலிக்கிற ஜல்லடையில் சேர்த்துருவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா அந்த கட்டியெல்லாம் நல்லா உழைச்சி விட்டு எல்லா மாவையுமே நம்ம ஜலிச்சு எடுத்துடலாம். அதாவது ஜல்லடை வந்து ரொம்பவும் சின்ன கண்ணாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு கொஞ்சம் பருங்கண்ணாக இருந்தாலே நல்லது தான். ஏன்னா அதிரசம் தான், அதனால் வந்து ரொம்ப மாவு நைஸாக ஜலிக்கணும்லாம் கிடையாது. இது போல் நல்லா ஜலிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இதே போல் நம்ம மீதம் இருக்கிற அரிசியவும் நம்ம சொன்ன பக்குவத்தில் நல்லா மாவை அரைச்சிட்டு எல்லாத்தையுமே சலிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஜலிச்சாச்சு. நமக்கு 1/2 கிலோ அரிசிக்கு நல்லா பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாவு கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு மாவை ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு தனியாக பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதாவது இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குடுவையான பாத்திரத்தில் மாவை பூராமே சேர்த்து விட்டுடலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் மாவை சேர்த்துட்டு மாவை பூராமே நல்லா அமுத்தி விடுங்க. இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுருங்க. மாவு வந்து எப்பயுமே கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கணும். அதிரசத்துக்கு ரொம்பவும் காய விட்டுற வேண்டாம். அடுத்து அதிரசத்துக்கு நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். பாகு காய்ச்சறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் சொல்லுவாங்க. நம்ம வீடியோவை பாருங்கள், ரொம்ப லேசாக காய்ச்சி ஈஸியாக நீங்கள் அதிரசம் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு ஒரு 100 ml தண்ணி சேர்த்துருங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு 100 ml தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சூடாகிட்டு இருக்கும் போதே நம்ம இங்கே தேவையான வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். அது நம்ம நல்லா பொடிச்சு வச்சுருக்கோம். அந்த பொடிச்சு வச்ச வெல்லம் உள்ளே சேர்த்துக்கலாம். வெல்லத்தோட அளவு பார்த்தீங்கன்னா 400 கிராம். அதாவது நம்ம 1/2 கிலோ பச்சரிசி எடுத்து மாவு எடுத்து வச்சுருக்கிறதுக்கு 400 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கோம். 100 ml தண்ணி சேர்த்து நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். வந்து வெல்லம் நமக்கு நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. பாகை காய்ச்சிட்டு அடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம ஜல்லடையில் வந்து பாகை பூரா வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து பாகை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக மட்டும்தான் 100 ml தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி சேர்த்துட்டு தான் நம்ம அடுத்து பதம் பார்த்து இந்த பாகை எடுக்கணும். இப்போ நம்ம அடுத்த பாத்திரத்துக்கு வடிகட்டிட்டோம்ல, வடிகட்டிட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டோம். இப்போ மறுபடியும் நல்லா பாகு வந்து பதமாக எடுக்கணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டு நல்லா பாகு கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பாகோட பதம் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாகோட பதம் வந்து நமக்கு எப்படி இருக்கணும்னா நம்ம அப்படியே தொட்டு பார்க்கும்போது 2 விரலில் அது பிசுப்பாக இருக்கணும். பிசுப்போடு சேர்ந்து லேசாக ஒரு கம்பி வந்தால் போதும். ஓகே இருந்தால் போதும். இதுதான் கரெக்டாக இருக்கும் பாவோட பக்குவம். இப்போ நம்ம மாவு நல்லா அமுத்தி வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு 1/2 டீஸ்பூனு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடியும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. தூளுப்பு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, உப்பு போட்டு நல்லா கலந்த பிறகு இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அந்த காய்ச்சி வச்சுருக்க பாகில் வந்து ஒரு 3/4 வாசி ஊற்றுங்க. 3/4 வாசி பாகை ஊற்றிட்டு நிப்பாட்டிக்கோங்க. 1/4 வாசி பாகு நிப்பாட்டிக்கோங்க. நல்லா விடாமல் கிண்டணும். நல்லா விடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மாவு நல்லா ஒன்று போல் அந்த வெள்ளைப்பாகில் மிக்ஸ் ஆகி வரணும்.
இப்போ நம்ம அந்த முக்கால்வாசி பாகு ஊற்றி கிண்டும் போது இந்த மாதிரி நல்லா டைட்டாகி வரும். பக்கத்தில் இந்த சட்டியை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நல்லா சுற்றி எல்லா காஞ்ச மாவையும் எடுத்து நல்லா தோலை கிண்டி விடுங்க. விடாமல் பாகு வந்து நம்ம காய்ச்சும் போது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம தேவையான பாகு மட்டும்தான் இந்த இடத்துல சேர்க்கணும். அவ்வளோ தான் நமக்கு சரியாக இருக்கும். ரொம்பையும் பாகை சேர்த்து ரொம்ப இலக்கமாக்கிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கும். கிண்டி வைக்கும்போது இந்த அளவுக்கு நல்லா பதமாக இருக்கணும். மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு இருக்கணும். இது இலக்கமாக தான் இருக்குது. நமக்கு ஒரு 2 நாள் 3 நாள் புளிக்க வைக்கும்போது நமக்கு நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துடும். சரியாக இருக்கும் அந்த பக்குவம். எல்லா மாவையும் நல்லா ஒன்று போல் எடுத்து சமப்படுத்தி விட்டுடலாம். எல்லா மாவையும் ஒன்று போல் சமப்படுத்தி விட்டுருங்க. மேலே ஒரே ஒரு டீஸ்பூனு நெய்யை மட்டும் கடைசியாக ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிட்டு அந்த மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக அந்த ஸ்பூனுட்டேவும் எல்லா பக்கமும் அந்த நெய்யை தடவி விட்டுருங்க. இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நாள் கழித்து இந்த மாவுலேருந்து எப்படி நம்ம அதிரசம் பக்குவமாக போட்டு எடுக்குன்றதை பார்ப்போம். அதிரசத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சு 2 நாள் ஆச்சு. 2 நாளில் நல்லா கெட்டியாகவும் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நம்ம எப்படி குழன்னு ரெடி பண்ணி வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஒரு கெட்டியாக இருக்கும். இதான் நமக்கு எடுத்து போடுற பக்கம் சரியாக இருக்கும். ஒரு தடவை நம்ம இது எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சுட்டோம். இப்போ உருட்டி வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அதிரசம் தட்டிக்கலாம். இப்போ வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் உருண்டை பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வாழலை இல்லைன்னா பாலித்தீன் கவர் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு உருண்டை பண்ணி வச்சுருக்கோம்ல, உருண்டை பண்ணி வச்சுருக்கதை அப்படியேவும் மேலே வச்சுட்டு அப்படியே உள்ளங்கை வச்சு நல்லா ஒரு அழுத்து, இந்த அளவுக்கு நல்லா ஒரு அழுத்திட்டு இந்த மாதிரி சைஸ்க்கு அழுத்தினா போதும். ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இருக்கிற மாதிரி அழுத்திட்டு இப்போ நம்ம சின்னதாக ஓட்டை போட்டுக்கலாம். அவ்வளோதான். அப்படியே எடுத்துகிட்டு வந்து எண்ணெயோட சூடு வந்து மீடியமாக தான் இருக்கணும். ரொம்ப ஹெவியெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மீடியமான சூட்டில் நம்ம செய்து வச்சுக்கக்கூடிய இந்த அதிரசத்தை மெதுவாக உள்ளே போட்டுருவோம். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக மாவு எடுத்துகிட்டு நல்லது போல் ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு தட்டிட்டு சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டு அப்படியே எண்ணெயில் சேர்த்துருங்க. இப்போ நம்ம எண்ணெயில் சேர்க்க ஏற்கனவே முதல்ல போட்டது எல்லாமே லேசாக அப்படியே செவந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை ஒரு கரண்டியை வச்சு அப்பப்போ புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆள் தட்டி போட இன்னொருத்தர் பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு எல்லா அதிரசமும் ஒன்று போல் ஒரே கலராக கிடைக்கும். இப்போ இந்த அதிரசம் நமக்கு ரெடியாகிறது பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே 2 பக்கமும் புரட்டி விட்டுட்டு இதை எடுத்துடலாம். கரெக்டாக இருக்கும் பக்குவமாக. இந்த அதிரசம் நம்ம எண்ணெயில் விட்டு எடுக்கும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் மேலே எல்லாம். அது ஒரு நாள் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகும். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக வரும். இப்போ இந்த பக்குவத்துக்கு வந்தவுடனே ஒவ்வொரு அதிரசமாக எடுக்க ஆரம்பிச்சிடலாம். மீதம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி அதிரசமாக போட்டு எடுத்துக்கிடுவோம். அதிரசம் வந்து நல்லா ஆறணும். ஆறினா தான் நல்லா டேஸ்ட் நமக்கு நல்லா தெரியும். ரொம்ப சூடாக இருக்குது. அது சூடோடு சாப்பிடும்போது நம்ம உளுந்த வடை இப்படி மேலே முறுக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல நல்லா சாப்பிட்டா மாவு நல்லா அருமையாக வெந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் பெர்ஃபெக்டாக ஒரு அதிரசம் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அருமையான அதிரசம் நீங்களும் செய்வீங்க. செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.